ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ನಮ್ಮ ಕೋಲಾರಿನಲ್ಲಿ ಜಿಲ್ಲಾ ಆಡಳಿತ ನಮ್ಮ ಡಿ ಸಿ ಸಾಹೇಬರು ಅವರ ಹತ್ರ ಬಂದು ನಮ್ಮ KJP ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಬಗ್ಗೆ ಒಂದು ನಮ್ಮ ಕೋರಿಕೆ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಆ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟು ಸುಮಾರು ವರ್ಷದಿಂದ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೈಕಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡು ನಮ್ಮ ಊರಿಗಿಲ್ಲ, 2 ವೀಲರ್ ಸ್ಟ್ಯಾಂಡು ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ಆ 2 ವೀಲರು ಮತ್ತು ನಮ್ಮ 4 ವೀಲರ್ಸು ಮಳಿಗೆ ಅಂಗಡಿಗಳು ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಸ್ಥಾಯಿ ಸಮಿತಿ ಮತ್ತು ಮುನ್ಸಿಪಾಲ್ ಕೌನ್ಸಿಲ್ನಲ್ಲಿ ನಾವು ಏನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀವೋ ಆ ತೀರ್ಮಾನ ಪ್ರಕಾರ ಅದನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ಮುಖ್ಯವಾಗಿ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ದಲಿತರು ಮತ್ತು SC ವರ್ಗದವರು ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಬುಲ್ಲಕ್ ಕಾರ್ಟ್ ಮಾಟು ವಂಡಿ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಂತಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಮನವೊಲಿಕೆ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ನಿಮಗೆ ಒಂದ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಕಟ್ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ನಾವು ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿವಿ. ಆ ಭರವಸೆಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬಾರ್ದು. ಆಮೇಲೆ ಸಾರ್ವಜನಿಕರು ಅದರಲ್ಲಿ ಏನೇನಿದೆ ಅಭಿಪ್ರಾಯ ಕೇಳಿಬಿಟ್ಟು ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಕ್ಕದಂಗೆ ಸಿಕ್ಕಬೇಕು ಹಂಗಂದು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ತಾವು ನೀವು ತಲೆ ಹಾಕಿ ಇದನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿನ ಟೆಂಡರ್ ಬಿಡೋದು, ಇದು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಯಾರ ಹತ್ರ ಇದೆ? ನಮ್ಮ DC ಸಾಹೇಬ್ರ ಹತ್ರ ಇದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಟೆಂಡರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನ್ಯಾಯವಾಗಿ ನಡಿಬೇಕು. SC ವರ್ಗದವ್ರಿಗೆ ಏನು ತೊಂದರೆ ಪಡಬಾರ್ದು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ 3 ಎಕರೆ ಜಾಗ KJPನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸಿಕ್ಕಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಓಕೆ, ನಮಗೆ ಸಂತೋಷ, ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬರುತ್ತಂತ. ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಕಟ್ಬಿಟ್ಟು ಇದು ದಲಿತರವ್ರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಸರಿ ಇರಲ್ಲ ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇವತ್ತು ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು DC ಸಾಹೇಬ್ರನ್ನ ನೋಡಿ ನಮ್ಮ ಒಂದು ಕೋರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅವರು ಇದರಲ್ಲಿ ಏನಿದೆ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಇದರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ DC ಸಾಹೇಬ್ರಿಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು. ಎಲ್ಲ தங்கவயல் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம தங்கவயலில் பில்லு மார்க்கெட்டை நம்ம வசதிக்கு ஏற்ப 2 வீலர் பார்க்கிங் இல்லை, கார் பார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே இருக்கிற வியாபாரிகள் ஒத்துழைப்போடு நம்ம எல்லாம் பண்ணி 3 ஏக்கர் நிலத்தை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த 3 ஏக்கரில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வேண்டியது 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், அப்புறம் கட்டிடம். அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லி எதிரில் இருந்த நம்ம SC தலித் வர்க்கத்தினுடைய மாட்டு வண்டி ஸ்டாண்டை வந்து அவங்க மனத்தை வந்து கழித்து நாங்கள் வந்து அந்த ஒடிச்சு உங்களுக்கு மாடி மேலே மாடி கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த SCங்களுக்கெல்லாம் கூட மோசம் பண்ணக்கூடாது, அந்த SCங்களுக்கும் ஒரு நல்ல நியாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறப்போ அந்த பிளானில் SCங்களுக்கு பிளானே இல்லை. அதுக்கு சண்டை போடுவேன் நான். அதுக்கு சண்டை போட்டு தான் நான் வெளியே வந்தேன், காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தேன். ஏன்னாக்கா அந்த SCங்களுக்கு வந்து அந்த மேப்பில் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் சண்டை போட்டு தான் அந்த மேப்பே கீழ்ச்சி போட்டாங்க. அப்போ தான் நான் SC கொடுத்த வாக்கை வந்து நான் எப்படி காப்பாற்றுறது, நீங்கள் SCக்கு அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சண்டை போட்ட பிறகு அந்த டெம்பரவரியாக பண்ணி போர்டு பண்ணி அந்த டிராயிங்கே பிச்சு வெளியே போட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு நான் தலித்துக்கு அநியாயத்துக்கு நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போது DCக்கு இருக்குது. அதனால் வந்து DC சாஹிப், கலெக்டர் சாஹிப் இது மேலாம் வந்து இல்லை, நான் அநியாயம் பண்ணுறதுக்கு விடுறதில்ல, அதில் நாங்கள் டிராயிங்கில் காட்டுறோம், DPRல நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக டெண்டரை எடுத்து அது ஒரிஜினல் டெண்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி முன்சிபாலிட்டியில் நான் ஸ்டாண்டிங் கமிட்டியாருக்கு சொல்ல அது என்ன தீர்மானம் ஆச்சுன்ற லெட்டரும் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கவுன்சிலுக்கு அனுப்பி கவுன்சிலில் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்ற காப்பியும் நான் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்துக்கிறது அன்பாக தெரிவிச்சு.